வணக்கம் ஆனந்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையில் அப்ரூவலாக மாறுவதற்கு அனுமதி கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் மனு மீதான விசாரணையின் போது சிபிஐ மற்றும் ஜெயராணி மனைவி ஜெயராணி தரப்பு ஸ்ரீதர் அப்ரூவாவது கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த வணிகர்களான தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு செல்லப்பட்ட நிலையில் விசாரணை போது காவல்துறை தாக்கிய 2 உயிரிழந்தனர். இந்த கொலை வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலையம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், காவலர் முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வேல்முத்து ஆகிய 9 பேரின் மீது சிபிஐ தரப்பில் கிட்டத்தட்ட 2 கட்டங்களாக 2427 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கொலை வழக்கு விசாரணை கடந்த 4 வருடங்களாக மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த வழக்கின் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் தான் அப்ரூவலாக மாறி அனுமதி கோரி முதலாவது கூட்டமைப்பு மனு தாக்கல் செய்திருந்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் நேற்று முன்தினம் அப்ரூவலாக மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் நான் அப்ரூவலாக மாற விரும்புகிறேன், என்னை தவிர்த்து மற்ற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் உண்மையிலேயே நீதிமன்றத்தில் கூற விரும்புகிறேன் எனவும் எனது மனசாட்சி கட்டுப்பட்டு தந்தை மகனையும் இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த வழக்கின் அப்ரூவலாக மாறி இந்த அரசு தரப்பில் சாட்சியாக மாறி விரும்புகிறேன் எனவும் தன்னை மன்னித்து விடுதலை வழங்கும் பட்சத்தில் அப்ரூவலாக மாறி கடந்த உண்மை ஒரு கூறுவில் என்று குறிப்பிட்டிருந்தார். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்த மனு குறித்த சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணை இன்று மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன்பாக தற்போது விசாரணைக்கு வந்தது. ஆனந்தி, இந்த வழக்கில் நேரில் ஆஜராகுவதற்காக மதுரை மத்திய சிறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது ஸ்ரீதர் அப்ரூவலாக கூறிய மனு மீதான விசாரணையின் போது ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்ப உறுப்பினரான ஜெயராணி மனைவியான செல்வராணி தரப்பு மற்றும் சிபிஐ தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தந்தை மகன் கொலை வழக்கு மற்றும் ஸ்ரீதர் அப்ரூவல் மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதி தற்போது உத்தரவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி கார்த்தி.